அம்மன் அருள் டிவி நேயர்களுக்கு அன்பான வணக்கங்கள். உங்கள் பாரம்பரிய அருள்வாக்கு ஜோதிடர் பாலசுப்ரமணியன் அடியனின் அன்பு வணக்கங்கள். என்றும் குருவழியில் குருவை நேசிப்போம், குருவை போற்றுவோம். இப்போ நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, சுக்கிர பெயர்ச்சி. சுக்கிர பகவானினுடைய கிரக பெயர்ச்சி. சுக்கிரன் பார்த்தீங்க அப்படின்னா, ஒரு ஜாதகம் இருக்கு. ஒரு ஜாதகருக்கு எப்படிப்பட்ட பலனை கொடுப்பார்? 9 கிரகங்கள் இருக்கு. 9 கிரகங்களுமே பாத்தீங்க அப்படின்னா ஒவ்வொரு வகையான பலனை கொடுக்குது ஒரு ஜாதகருக்கு. அதிலும் சுக்கிரன் அவருடைய பணி என்ன, அவருடைய வேலை என்ன, அவருடைய காரகம் என்னென்ன, இது எல்லாமே நம்ம பார்க்க போறோம். இந்த சுக்கிரன் பாத்தீங்க அப்படின்னா காலபுருஷ தத்துவப்படி 4வது வீடான கடக வீட்டில இருந்து 5வது வீடான பூர்வ புண்ணிய ஸ்தானமான சூரியனுடைய வீடான சிம்ம வீட்டுக்கு பயிற்சி ஆகிறார். அவர் பாத்தீங்க அப்படின்னா ஆடி மாசம், தமிழ்ல பாத்தீங்க அப்படின்னா ஆடி மாசம் 15ஆம் தேதி 31/7/2024 புதன்கிழமை அன்னைக்கு அவர் பெயர்ச்சி ஆகி, அதாவது எவ்வளவு நாளைக்கு இருக்காரு அப்படின்னா 24/8/2024 வரைக்கும், ஆவணி மாசம் 8ஆம் தேதி வரைக்கும் அவர் அங்கே பயணம் செய்கிறார். இந்த சுக்கிர பகவானுடைய காரணமாகப்பட்டது என்ன அப்படிங்கிறத நம்ம விரிவா பார்ப்போம். இருந்தாலுமே பாத்தீங்க அப்படின்னா அதுக்கு முன்னாடி இந்த கிரகங்களுடைய அமைப்பு பார்க்கணும்ல. இந்த சுக்கிர பெயர்ச்சியில இந்த கிரகங்களுடைய அமைப்பு எங்கெங்க இருக்குன்னு பார்த்துருவோம். முதல்ல சுக்கிரனுடைய வீடான ரிஷப வீட்டில் பார்த்தீங்க அப்படின்னா சந்திரன், செவ்வாய், குரு 3மே இருக்கு. காலபுருஷ தத்துவப்படி 4வது வீடான சந்திரனுடைய வீட்டில் சூரிய பகவான் சஞ்சாரம் செய்கிறாரு. புதன், சுக்கிரன் 2மே பார்த்தீங்க அப்படின்னா பூர்வ புண்ணியஸ்தானமான சூரியனுடைய வீட்டில் சிம்ம வீட்டில் சுக்கிரன், புதன் 2மே பயணம் செய்கிறாங்க. கேது பகவான் கன்னி ராசியில் பயணம் செய்கிறாரு. சனி பகவான் வக்ரம் பெற்று கும்பராசியில பயணம் செய்கிறாரு. ராகு மீன வீட்டுல பயணம் செய்கிறார். இந்த 9 கிரகங்களுமே பாத்தீங்க அப்படின்னா ரொம்ப ஒரு ஜாதகத்துக்கு ரொம்ப முக்கியமான கிரகம். இந்த கிரகங்களுடைய அமைப்புல ஒவ்வொரு கிரகமும் ஒவ்வொரு வகையான கதிர்வீச்சுக்களை பிரதிபலிக்குது. அந்த கதிர்வீச்சுக்களினுடைய தன்மையாகப்பட்டது நமக்கு விதி ஜாதகத்துல, பிறப்பு ஜாதகத்துல பாத்தீங்க அப்படின்னா விதி, மதி, கதின்னு சொல்லுவோம். விதி ஜாதகம், தசாபுத்தி, நடக்கக்கூடிய கோச்சார பலன்கள், இது எல்லாமே சேர்ந்துதான் ஒரு ஜாதகம். அப்ப இந்த ஜாதகத்தினுடைய அமைப்புல இந்த சுக்கிர பகவான் மட்டும் என்ன செய்கிறார், அவர் எவ்வளவு நாள் பயணம் செய்கிறார், அதனுடைய பலன் என்ன, சுக்கிரன் பாத்தீங்க அப்படின்னா என்னென்ன பலனை செய்யறாங்க விரிவா பார்க்க போறோம். அன்பார்ந்த கன்னிராசி அன்பர்களே, கன்னிராசி அப்படின்னாலே ஒரு கவர்ச்சி அப்படிங்கிறது தன்னால வரும். இந்த கன்னிராசியில பாத்தீங்க அப்படின்னா இந்த சுக்கிரன் வரும் பொழுது அவருடைய நிலை பாத்தீங்க அப்படின்னா நீசம். ஒவ்வொரு ராசிக்கும் நம்ம வரிசையா பார்த்துட்டு வந்துட்டு இருக்கோம். இதுல இந்த கன்னிராசிக்கு இந்த சுக்கிர பயிற்சியானது உங்களுக்கு 2க்கும் 9க்கும் உள்ள அதிபதி. இந்த கன்னிராசி அன்பர்களுக்கு பாத்தீங்க அப்படின்னா 2 அப்படிங்கிறது வாக்குஸ்தானம். தனம், வாக்கு, குடும்பம், வருமானம், அடிப்படை கல்வி, இது எல்லாமே 2ஆம் இடம். அப்ப இந்த 2ஆம் இடம் நல்லா இருக்கு ஒரு ஜாதகருக்கு அப்படின்னா அதை விட வேற பெரிய விஷயம் வேற எதுவுமே இல்லை. உங்களுக்கு பாக்கியஸ்தானத்து அதிபதி 9ஆம் வீட்டு அதிபதியும் கூட. உங்களுக்கு 2க்கும் 9க்கும் உள்ள அதிபதி இன்னைக்கு பாத்தீங்க அப்படின்னா 11ஆம் இடமான லாபஸ்தானத்துல இருந்து 12ஆம் இடமான விரயஸ்தானத்துக்கு பயிற்சி ஆகிறார். அவர் பயிற்சியாகி எப்படிப்பட்ட பலனை உங்களுக்கு கொடுப்பார் அப்படிங்கிறத நம்ம விரிவா பார்க்க போறோம். சுக்கிரன் அப்படின்னாலே பாத்தீங்க அப்படின்னா சுகபோகமான ஒரு வாழ்க்கைக்கு சொந்தக்காரர். வாழ்க்கையில சந்தோஷம் அப்படின்னாலே அந்த சந்தோஷம் நல்லா நீடிச்சு நல்ல சந்தோஷமா இருக்கணும் அப்படின்னா
எந்த கிரகத்தினுடைய அனுக்கிரகம் நல்லா இருக்கணும் அப்படின்னா சுக்கிரனுடைய அனுக்கிரகம் நல்லா இருக்கணும். அப்ப சுக்கிரன் ஒரு ஜாதகத்துல, விதி ஜாதகத்துல உங்களுக்கு சாதகமாக அமைய பெற்றால் உங்களுடைய வாழ்க்கை என்றைக்குமே பொன்னான காலம்தான். அதுல எந்த விதமான மாற்றமுமே கிடையாது. ஒரு ஜாதகருக்கு சுக்கிரன் வந்து பாத்தீங்க அப்படின்னா 20 வருஷம் சுக்கிரனுடைய தசாபுத்தி காலங்கள். இந்த தசா வந்து 20 வருஷம் நல்ல நிலையில இருந்து ஒருத்தருக்கு நடத்துது அப்படின்னா, உங்களுக்கு சின்ன வயசா இருக்கட்டும், பெரிய வயசா இருக்கட்டும், நடுத்தர வயசா இருக்கட்டும், எந்த வயசுல நடத்தினாலும் உங்களுடைய வாழ்க்கையில வந்து பாத்தீங்க அப்படின்னா நல்ல முன்னேற்றங்கள் இருக்கும். பணம், ஆடை, ஆபரணங்கள், அலங்காரமான மாளிகை, நல்ல வசிப்பிடங்கள், பணம், இது எல்லாமே வந்து தகுந்த செல்வந்திரனா வாழ்றதுக்கான ஒரு வாய்ப்பை தேடி கொடுக்கறது சுக்கிரன். ஒரு பழமொழி சொல்லுவாங்க, உனக்கு என்னப்பா சுக்கிர தசை நடக்குது, கேள்விப்பட்டிருப்போம். சுக்கிரன் எங்க இருந்து நடத்துறாரு அப்படிங்கிறத முதல்ல பார்க்கணும். நமக்கு நல்லது செய்யணும் அப்படின்னா அவர் நல்ல இடத்துல இருந்து நடத்தினாதான் நல்லது செய்ய முடியும். கெட்ட இடத்துல இருந்தாரு அப்படின்னா நமக்கு நல்லது செய்யறதுக்கான வாய்ப்பு கம்மி. எந்த இடத்துல இருக்காரோ அதுக்கு தகுந்த பலாபலன் தான் கிடைச்சே தீரும். ஒருத்தருடைய வாழ்க்கையில அவரவருடைய கர்ம வினை என்னவோ அதனுடைய அடிப்படையில தான் அவருடைய விதி ஜாதகம் அமையும். அவருடைய கர்ம வினையில நல்லது செஞ்சிருந்து நல்லதை அனுபவிக்க பிறந்திருக்காரு அப்படின்னா நல்லாவே இருக்கும், எந்த விதமான குறைபாடு இருக்காது. கிரகங்களுடைய அமைப்பு, அவருடைய கர்ம வினையில கிரகங்களை வந்து பாத்தீங்க அப்படின்னா அசுபமா இருக்கு, நல்ல நிலையில இல்ல, அசுபஸ்தானத்துல இருக்கு அப்படின்னா அவர் வாழ்க்கையில படாத கஷ்டங்கள் பட்டுக்கிட்டே தான் இருப்பார். அந்த படாத கஷ்டங்கள் பட்டுக்கிட்டே இருக்கக்கூடிய அவரை வந்து பாத்தீங்க அப்படின்னா ஒரு சில பரிகாரங்கள் மூலியமா நல்லது நடத்த வாய்ப்புகள் இருக்கா அப்படிங்கிறத பார்த்து ஒரு சில கோயில்களுக்கு எந்தெந்த கிரகங்கள் அடிப்படையில அந்தந்த அதிதேவதைகள் அந்தந்த கிரகங்களுடைய அடிப்படையில அந்தந்த பரிகார ஸ்தலங்கள் எல்லாம் பார்த்து ஒரு சில பரிகாரங்களை பண்ணினால் ஒருவேளை அவர் நல்லா இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் கூட உண்டு. அதுதான் பரிகாரம். பரிகாரம் என்பது வந்து பாத்தீங்க அப்படின்னா ஒரு சுமையை குறைக்கக்கூடிய அளவுக்கு உள்ள ஒரு விஷயம்தான் பரிகாரம். சின்ன பிள்ளைகளா இருக்கட்டும், பெரியவர்களா இருக்கட்டும், திருமணம் ஆகாதவர்களா இருக்கட்டும், திருமணம் ஆனவர்களா இருக்கட்டும், எல்லாருக்குமே கிரகத்தினுடைய அடிப்படையில அவர் நல்லது கெட்டது எல்லாம் அவர் அனுபவிச்சுதான் தீரணும். இதை அனுபவிக்க பிறந்திருக்காரு அப்படின்னா அதை அனுபவிச்சுதான் தீரணும். அதுதான் அவருடைய விதி. அதை மாற்ற யாராலையும் முடியாது. அவருடைய தசாபுத்தி காலங்கள் நல்லா இருந்தா கொஞ்சம் மாற வாய்ப்பு உண்டு. கிரகங்களுடைய அடிப்படையில கோச்சார பலன் நல்லா இருந்துச்சுன்னா கொஞ்சம் நன்மையை அனுபவிக்க வாய்ப்பு உண்டு. என் வாழ்க்கையில கஷ்டத்தையே சந்திச்சுக்கிட்டு இருக்கேன், என் வாழ்க்கையில சந்தோஷமே இல்லாத ஒரு வாழ்க்கையா ஓடிக்கிட்டு இருக்குன்னு சொன்னவங்கலாம் நிறைய பேர் நமக்கு கமெண்ட் பண்ணிருக்கீங்க. கமெண்ட் பண்ணவங்க வந்து பாத்தீங்க அப்படின்னா நிறைய கமாண்டுகளை நம்ம திருப்பி அட்டன் பண்றோம். ஒரு சில கமாண்டுகளை அட்டன் பண்ண முடியாமையும் போயிடுது. அவங்க எல்லாருக்குமே வந்து பாத்தீங்க அப்படின்னா நம்ம சொல்லிக்கிறது என்னன்னா, நம்பர் கொடுத்துருக்கோம் கீழே, அந்த நம்பரை வந்து தொடர்பு கொள்ளுங்க. உங்களுடைய ஜாதகம் பார்க்கறதா இருக்கட்டும், ஜாதகம் எழுதுறதா இருக்கட்டும், உங்களுடைய ஆலோசனைகளா இருக்கட்டும், எல்லாத்துக்குமே தொடர்பு கொள்ளுங்க. அந்த தொடர்பு கொள்ளும் பொழுது வந்து பாத்தீங்க அப்படின்னா உங்களுடைய நல்லது கெட்டது எல்லாமே ஜாதகத்தை பார்த்து தெரிஞ்சுக்கலாம். விதி ஜாதகத்தில் ஒரு ஜாதகருக்கு நல்ல நிலை இருக்கு அப்படின்னா கடைசி காலம் வரைக்குமே அவருக்கு நல்ல நிலையை கண்டிப்பா அனுபவிப்பார், அனுபவிக்க போக மாட்டார். சுக்கிரன் வந்து பாத்தீங்க அப்படின்னா ஒரு மனைவி வருது, மனைவியுடைய சுபாவம் வந்து எப்படி, நல்லதா கெட்டதா, கருப்பா சிவப்பா, எப்படி அமையும், இதெல்லாம் பார்க்கலாம் சுக்கிரனை வச்சு. அப்ப சுக்கிரன் வந்து பாத்தீங்க அப்படின்னா எந்த நிலையில அமைய பெறுதோ, ஆண் என்றால் சுக்கிலம், பெண் என்றால் சுரோனிதம், சுக்கிரன் அவருடைய காரகம். அப்போ உங்களுக்கு வந்து இந்த பெண் என்றால் சுரோனிதம், இது குழந்தை கருவுகள் உருவாகிறதுக்கு ரொம்ப முக்கியமான விஷயம். சுக்கிரன் வந்து நீசமாகிறதோ, அஸ்தமனமாகிறதோ, வக்ரமாகிறதோ, ஏதோ ஒரு வகையில கெட்டு போறதோ, அவங்களுக்கு ஒரு வகையில இல்லறம்ங்கிற ஒரு வாழ்க்கையை பாதிச்சே தீரும். ஏதோ ஒரு நேரத்துல கண்டிப்பா பாதிப்பு உண்டு. அப்ப இதை பொறுத்தளவுக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா சுக்கிரன் நல்ல நிலையில இருக்காரு அப்படின்னா அவங்களுடைய வாழ்க்கையில என்றைக்குமே வாழ்க்கை என்பது, வாழ்க்கை துணை என்பதும்
சுகபோகமான ஒரு வாழ்க்கையில அனுபவிச்சு அவங்க வாழ்க்கையில சந்தோஷத்தை நீடிக்கிறதுக்கான ஒரு வாய்ப்புகள் உண்டாகும். சுக்கிரன் வந்து அதாவது 12 ராசிகளுக்குமே 9 கிரகங்கள். இந்த 9 கிரகங்கள் வந்து பாத்தீங்க அப்படின்னா அது இல்லாம மாந்தி நம்ம கணக்குல எடுத்துக்கிறோம். ஒரு ஜாதகம் பார்க்கணும் அப்படின்னா மாந்தி ரொம்ப முக்கியம். அந்த மாந்தியுமே வந்து நம்ம எடுத்துதான் நம்ம பார்க்கிறோம். அப்படிங்கிறப்ப வந்து பாத்தீங்க அப்படின்னா இந்த 9 கிரகத்துக்கு உண்டான வேலைகளுமே ஒவ்வொரு வகையான வேலையை செய்யும். 9 கிரகத்தில் உள்ள பிரதிபலிப்புகள் கதிர்வீச்சுக்கள் அனைத்துமே நம்மளுடைய உடம்புல சாரும். அந்த உடம்புல வந்து சேரும் பொழுது அந்த கதிர்வீச்சுக்களுடைய தன்மை என்னவோ அந்த கதிர்வீச்சினுடைய அந்த கிரகத்தினுடைய அடிப்படை நமக்கு நல்ல இடத்துல அமைஞ்சிருக்கா கெட்ட இடத்துல அமைஞ்சிருக்காங்கிறத வச்சுதான் நமக்கு நல்லது கெட்டது நடக்குமாங்கிறது சொல்ல முடியும். அதுதான் விதி ஜாதகத்தினுடைய அமைப்பு. அதனாலதான் நம்ம சொல்லக்கூடிய பலனாகப்பட்டது வந்து பாத்தீங்க அப்படின்னா பொதுவான பலனத்தை நம்ம சொல்ல முடியும். அவரவருடைய விதி ஜாதகத்தை வச்சு முழுமையான பலன் சொல்லி அதுக்குள்ள ஒரு சில பரிகாரங்கள் இருந்துச்சு அப்படின்னாலும் பரிகாரத்தை செய்யும் பொழுது நன்மை நடக்க வாய்ப்பு உண்டு. ஒரு சிலருக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா குழந்தைகள் 1 வருஷத்துல பிறக்குது, 2 வருஷத்துல பிறக்குது, 5 வருஷத்துல பிறக்குது, 10 வருஷம் கழிச்சு கூட பிறக்குது. ஒரு சில கஸ்டமர்கள்லாம் நம்மள்ட்ட வந்து நிறைய ஜாதகம் கொடுத்துருக்கீங்க, ஜாதகத்துல வந்து உள்ள பரிகாரங்களை எல்லாம் நம்ம கரெக்டா சொல்றோம். அப்படி சொல்லியுமே நிறைய பேருக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா 12 வருஷம் கழிச்செல்லாம் குழந்தை பிறந்திருக்கு. அது அவரவருடைய அதிர்ஷ்டத்தை பொறுத்து, அவரவருடைய ஜாதக அமைவை பொறுத்து. அப்படி அவங்க வந்து பாத்தீங்க அப்படின்னா 12 வருஷம் கழிச்சு வந்து பாத்தீங்க அப்படின்னா ஒரு குழந்தை பிறக்குது அப்படின்னா அவங்க வாழ்க்கையில எவ்வளவு பெரிய சந்தோஷங்கள்லாம் நீடிக்கும். உங்களுடைய விதி ஜாதகத்தை பாருங்க. உங்களுடைய ஜாதகத்தை பார்த்து அதனுடைய அடிப்படையில என்ன நல்லது இருக்கு என்ன கெட்டது இருக்கு, இது பரிகாரத்துக்குள்ள உள்ள இருக்கா, பரிகாரம் செஞ்சா சரியாகுமா, கண்டிப்பாக சரியாகும். ஒரு தவறு இருக்கு அப்படின்னா அதுக்குள்ள பரிகாரமும் உண்டு, இல்லாம எல்லாம் போகாது. அப்போ அத ஒரு வாழ்க்கையில வாழ்ற வாழ்க்கை என்பது கொஞ்ச காலம்தான். அந்த வாழ்க்கையில நல்லது கெட்டது எல்லாம் அனுபவிக்கணும் அப்படிங்கிறது கொஞ்சம் நேரம் தான். இதுல வந்து பாத்தீங்க அப்படின்னா அவரவருடைய கர்ம வினையை பொறுத்து நடக்குங்கிறதுனால இந்த விஷயங்கள் வந்து பாத்தீங்க அப்படின்னா சுக்கிரனாகப்பட்டவர் உங்களுக்காக வந்து பாத்தீங்க அப்படின்னா 11ஆம் இடத்துல வந்து 12ஆம் இடத்துக்கு பயிற்சியாகி உங்களுடைய 6ஆம் இடத்தை பார்க்குறாரு. குரு பகவான் வந்து உங்களுடைய பாக்கியஸ்தானத்துல இருந்து உங்களுடைய ராசியை பார்க்கிறார். உங்களுடைய ராசியை பார்க்கிறாரு, உங்களுடைய 3ஆம் இடமான முயற்சி ஸ்தானத்தை பார்க்கிறாரு, 5ஆம் இடமான குழந்தைகள் ஸ்தானம், பூர்வ புண்ணிய ஸ்தானம், குலதெய்வ ஸ்தானத்தை பார்க்கிறாரு. கரு உருவாகாம இருக்கக்கூடிய ஒரு நபர்களுக்கு இந்த கன்னிராசிக்கு இதுவரை திருமணமாகி குழந்தையே இல்லைன்னு சொல்லக்கூடிய ஒரு நபர்கள் யாரா இருந்தாலும் இந்த வருஷத்துல உங்களுக்கு கரு உருவாயிரும். ஏன்னா குருவினுடைய பார்வையும் உண்டு. அப்ப எப்படிங்கிறது வந்து பாத்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக கரு உருவாகிறதுக்கான ஒரு வாய்ப்புகள் உண்டாகும். அதையும் தாண்டி குழந்தைகள் படிப்பு சம்பந்தமான விஷயங்கள் நல்ல முறையில இருக்கும். பூர்வ புண்ணிய சம்பந்தமான விஷயங்கள், சொந்த பந்தம், அக்கா தங்கச்சி அண்ணன் தம்பி உள்ள விஷயங்கள் எல்லாம் இதுவரை இருந்து வந்த விரிசல்கள் அனைத்தும் ஒன்று கூடுறதுக்கான ஒரு வாய்ப்புகள் உண்டாகும். அதையும் தாண்டின விஷயங்கள்னு வந்து பார்த்தீங்க அப்படின்னா 5ஆம் இடத்தை வந்து பார்க்கிறதுனால், 5ஆம் இடத்தை உங்களுடைய 5ஆம் இடத்தை குரு பார்க்கிறதுனால், குரு பார்த்தால் கோடி நன்மைங்கிற மாதிரி காதல் திருமணங்கள் கைகூடும். அது வந்து அதுலேயும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா மறுமணங்கள், நிறைய பேர் கருத்து வேறுபாடுகளில் பிரிஞ்சிடுறாங்க. அவங்களுக்கு வந்து மறுமணங்கள் இதை விட சூப்பராக இருக்கும். அதையும் தாண்டி வெளியூர் வெளிநாடு இந்த மாதிரி போகிறவங்களுக்கு நல்ல மாற்றங்கள் உண்டாகும். வேலையில் ப்ரமோஷன், கவர்மெண்ட் வேலையில் வெளியூர் போகிறது, வெளிநாடு போகிறது, சம்பள உயர்வு எதிர்பார்க்கறது, இந்த மாதிரி உள்ள ஒரு விஷயங்கள் எல்லாமே ஒரு சில மாற்றங்கள் உண்டாகிறதுக்கான ஒரு வாய்ப்புகளுமே உண்டு. இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா கன்னிராசியில் வந்து 3 நட்சத்திரங்கள் உண்டு. உத்திரம், ஹஸ்தம், சித்திரை. இந்த உத்திர நட்சத்திரம் சூரிய பகவானுடைய நட்சத்திரம். சூரிய பகவான் உங்களுக்கு 12ஆம் வீட்டு அதிபதி. அவர் 11ஆம் இடமான லாபஸ்தானத்துல இருந்து இந்த மாதம் நல்லதை செய்யறதுக்காக காத்துக்கிட்டு இருக்காரு. நீண்ட நாள் பயணம் செய்யக்கூடிய கிரகங்களான இந்த பெரிய கிரகங்கள், அதாவது சனி பகவான், ராகு கேது, குரு பகவான் எல்லாமே என்ன பலனை வருஷத்துல கொடுப்பாங்களோ அதே பலனை மாதத்தில் அள்ளி கொடுக்கக்கூடிய தன்மை இந்த மாத கோள்களுக்கு உண்டு.
இந்த மாத கோள்களுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா அந்த உத்திர நட்சத்திரத்தினுடைய அதிபதி சூரியன் 11ஆம் இடத்துல லாபஸ்தானத்துல வந்து நல்லதை செய்ய காத்துக்கிட்டு இருக்காரு, பயன்படுத்திக்கோங்க. அடுத்து வந்து அஸ்த நட்சத்திரம். அஸ்த நட்சத்திரம்ங்கிறது வந்து பார்த்தீங்க அப்படின்னா சந்திரனுடைய நட்சத்திரம். சந்திரன் வந்து 2.5 நாளைக்கு ஒரு வாட்டி ஒரு ராசியை கடந்து வருவார். அவர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அப்போ அவருமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு மாசத்துல இந்த 12 ராசியுமே கடந்து வந்துடுவார். உங்களுக்கு பாக்கியஸ்தானத்தில் செவ்வாய் குரு எல்லாம் சேர்ந்து உங்களுடைய ராசியை பார்ப்பதினால் வாழ்க்கையில் ஒரு நல்ல மிகுந்த சந்தோஷத்தை அனுபவிக்கக்கூடிய ஒரு காலகட்டம் இந்த கன்னிராசிக்கு உண்டு. அடுத்து வந்து பார்த்தீங்க அப்படின்னா சித்திரை நட்சத்திரம். சித்திரை நட்சத்திரம் செவ்வாயுடைய நட்சத்திரம். 2 பாதங்கள் அதில் வரும். செவ்வாய்னா முருகன்னு அர்த்தம். செவ்வாய் ஒரு சிலர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நீசம் அந்த மாதிரிலாம் இருக்கிறதுக்கான வாய்ப்பு உண்டு. பலவீனமாக யாராருக்கு செவ்வாய் இருக்காரோ அந்த செவ்வாய் இருக்கிறதுனால முருகர் பெருமானுடைய வழிபாடு செய்தால் அவருடைய அனுக்கிரகம் உங்களுக்கு முழுமையாக கிடைச்சு உங்களுடைய வாழ்க்கையில வெற்றி வாய்ப்புகளை சந்திக்கக்கூடிய ஒரு வாய்ப்புகள் கிடைக்கும். அதனால முருகனுடைய வழிபாடு 6 படை வீடுகள்ல எந்த கோயிலா இருந்தாலும் எந்த சூழ்நிலையில உங்க பக்கத்துல இருக்கக்கூடிய முருகன் கோயிலா இருந்தாலும் அந்த முருகனையே வணங்கினாலே உங்களுக்கு வாழ்க்கையிலே நல்ல செல்வந்திரனாகிறதுக்கான ஒரு வாய்ப்புகள் உண்டாகும். இந்த சித்திரை நட்சத்திரம் என்பது செவ்வாயுடைய நட்சத்திரம். மிருகசீரிசம், சித்திரை, அவிட்டம் இந்த 3 நட்சத்திரக்காரர்களுமே முருகப்பெருமானுடைய வழிபாடு செய்யறது மிக மிக அவசியம். வாய்ப்புக்கு நன்றி. வணக்கம்.